நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் எழுத்தாளர், சொற்பொழிவாளர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், அதை தாண்டி தேசம்தான் முதல் அப்படிங்கறதுல உறுதியா இருப்பவங்க அவங்க திருமதி காயத்ரி சுரேஷ். அவங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம், திமுக தன்னுடைய தேர்தலை தாண்டிய பிறகு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கையில உதயநிதிய பிரச்சார நாயகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ கிலோமீட்டர் நடந்திருக்காரு, இவ்வளவு கோடி மக்களை பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதை பற்றி உங்கள் பார்வை மேம்? எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பா இருக்குது. பட் திமுகவுக்கு கண்டிப்பாக அப்படிதான் சொல்லி ஆகணும். ஏன்னா தீப்பொறி ஆறுமுகம் விட்ட இடத்த அவர்களுடைய கட்சியிலேயே இந்த சிவாஜின்னு ஒருத்தர் இடையில குஷ்புவை பேசினார்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களை போல ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் போல அடுத்து நாம தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருவர் இப்படி பேசுறது அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கறத அவரே கூட நினைச்சிருக்க மாட்டாரு. ஏன்னா இது இந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாரு, அப்பா வாசிக்க, அம்மா நடனமாட, அண்ணங்க ரசிக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்பா நாயகன்னு பட்டம் கொடுக்க, கட்சியில இருக்கிற மத்த எல்லாரும் ஜால்ரா போட, அப்படி நான் இந்த விஷயத்த பாக்குறேன். ஏன்னா சொல்றதுல ஒரு 75 to 80% உண்மையை மறைத்து ஒரு சைட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறதுல அவரை மாதிரி யாருமே இன்னைக்கு இல்ல. அதனால அவருக்கு அந்த நாயகன் பட்டம் கொடுக்கலாம். ஏன்னா இந்த எய்ம்ஸ் ஒத்த கல்ல வச்சுதான் இதற்கு முன்னாடி அவர் இவங்க 21 தேர்தலையே சந்திச்சாங்க. அதோட சேர்த்து இந்த நீட் தான் முதல் கையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி போனாரு. இன்னைக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. நாம பேசிட்டு இருக்கிற இன்னும் ஒரு 1 வீக்ல மே 5ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு 4வது முறையாக இவர்கள் பதவி ஏற்று 4வது முறையாக நீட் தேர்வு நடக்க போகுது. அப்போ எப்படி விதவிதமாக காதுல பூ சுத்தலாம் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால அவருக்கு பிரச்சார நாயகன்னு கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அது ஒற்றை கல்லில் ஆரம்பித்து நீட் தேர்வோடைய ரத்து தான் முதல் கையெழுத்துன்னு சொல்லி, அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சொல்றாரு ஒவ்வொருத்தரும் உதயநிதியா மாறணும் அப்படிங்கிறாரு. அதற்கு பிறகு என்ன சொல்றாரு, போராட்டம் தான் எங்களுடைய ரகசியம்னு சொல்றாரு. அதற்கு பிறகு என்ன சொல்றாரு, நீட்டை அடுத்த முறையில நாங்க நீட்டை ரத்து செய்வோம், சட்டப்படி நாங்க போராடிட்டு இருக்கோம், அதுதான் ரகசியம் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாம பேசினதையே அடுத்த நாள் மாத்தி பேசினால் கூட ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்காத ஊடகங்களும், நான் சொல்வது எல்லாம் சரி அப்படின்னு ஆமோதிக்க கூடிய ஒரு கூட்டமும் தன்னை சுத்தி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு இதை விட மேலான பட்டம் கூட கொடுக்கலாம். அதற்கு அவர் பொருத்தமா இருப்பாரு. ஏன்னா ஒரு எப்படி தரம் தாழ்ந்து ஒருத்தங்களை விமர்சிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நீங்க மோடி அவர்களுடைய படத்தையும் எடப்பாடி அவர்களுடைய படத்தையும் வச்சு ஒரு கமெண்ட் ஃபில்தி லாங்குவேஜ்ல ஒண்ணு அவர் கமெண்ட் பண்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, அப்போ கேலோ இந்தியா ஃபங்க்ஷன்ல நீங்க எல்லாம் ஒண்ணு போல உட்கார்ந்துருந்தீங்களே, அது போக அதற்கு முன்னாடி செஸ் ஒலிம்பியாடு வரும் பொழுது நீங்க எல்லாம் ஒண்ணு போல உட்கார்ந்துருந்தீங்களே, அப்பெல்லாம் நீங்க என்ன முகத்தை திருப்பிக்கிட்டு நவகிரகம் மாதிரி ஒருத்தர் ஒரு திசையிலேயே உட்கார்ந்துருந்தீங்க? இல்ல இங்க இருந்து டெல்லிக்கு போய் இன்விடேஷனை நீங்க கொடுத்துட்டு வந்தீங்களே, அப்ப கொடுக்கும்போது அவரை பார்த்து பேசலையா, இல்ல சிரிக்கலையா? இது எதிரியே வீட்டு வாசலுக்கு வந்தா கூட வான்னு சொல்ற பழக்கம் நம்மளுடைய பழக்கம். அப்படி இருக்கும்போது அவர்கள் 2 பேரும் கூட்டணியில் இருந்த பொழுது எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை வச்சு உங்களால ஒரு ஃபில்தியா பேச முடியும் அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு பிரச்சார நாயகன்னு பட்டம் கொடுக்கறதுக்கு முழு தகுதி உடையவர் அவர். அந்த கொடுத்த பட்டத்துல எதுவும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் திமுக எப்படிப்பட்டவர்களை இங்கு வளர்க்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். என்னைக்கும் அவங்களால கருத்தை கருத்தோட மோத முடியாது. 1 ரூபாய்க்கு 29 பைசா, 1 ரூபாய்க்கு 29 பைசான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதற்கு முழுதாக அத்தனை பேரும் டெல்லியில பினான்ஸ் கமிட்டில இருந்து நிர்மலா சீதாராமன் மேம்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு வலதுசாரி அரசியல் விமர்சகர்கள் கூட அவ்வளவு அழகா எக்ஸ்பேண்ட் பண்ணி டீகோட் பண்ண பிறகு அதை பத்தி பெரிய அளவுல அவங்க பேசவே இல்லை. இதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஒரு 90% உண்மையை மறைச்சிட்டு ஒரு 10% பூதாகாரமாக்கி பேசுறதுல அவருக்கு நிகரா இருக்கிறாரு, வல்லவரா இருக்கிறாரு. அதனால அவருக்கு பிரச்சார நாயகன்னு கொடுத்திருக்கிறாங்க. மேம், அடுத்ததாக ஒரு கேள்வி.
பிஜேபி பொதுவாக இங்கு மதவாதத்தை முன்னிறுத்தி அரசியலை மேற்கொள்கிறது, அதுவும் குறிப்பாக வடநாட்டில் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்படுது. அதை பற்றி உங்கள் பார்வை மேம்? மதவாத அரசியல் செய்யறது யாரு அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி இந்தியால ஒரே ஒரு கட்சி தான், அது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். அப்போ இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு இல்ல அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, காந்தியடிகள் குற்றாலம் போனப்போ சொன்னாரா, இங்க எல்லாரும் குளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. குளிக்க முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு எல்லாரும் என்னைக்கு குளிக்கிறாங்களோ அன்னைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அது அந்த காங்கிரஸ். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸோ, இன்னைக்கு அதனுடைய கூட்டணியில் தமிழ்நாட்டில் பிரதானமாக இருக்கக்கூடிய திமுகவோ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்பாவு அவர்கள் ஒரு சபாநாயகர் அப்படிங்கிறவர் ஒரு கட்சியின் மூலமாக வந்திருந்தால் கூட கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு நடுநிலையான ஒரு மனிதராக இருந்திருக்கணும். ஆனால் அவர் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துல போய் சொல்றாரு, இது உங்களால் உருவான அரசு, உங்களுக்கான அரசு அப்படின்னு போய் சொல்றாரு. இஸ்லாமியர்கள் கூட்டத்துல போயிட்டு முதலமைச்சரும் சொல்றாரு, இந்த அவர்களுடைய கூட்டம் நடக்கும் பொழுது இது மைனாரிட்டிகளுக்கான அரசு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க பெரும்பான்மை இந்துக்கள் யாரும் ஏன் வருத்தப்படவே இல்லை? அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு இஸ்லாமிய பண்டிகைக்கும் கிறிஸ்துவ பண்டிகைக்கும் முன்னால நின்னு, அதுவும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மார்ச் கடைசியில கேரளாவில் இருக்கக்கூடிய பண்டிகைக்கு விஷ் பண்றாரு, யுகாதிக்கு விஷ் பண்றாரு. ஆனால் தமிழர்களுக்கு உள்ள இல்ல இந்துக்களுக்கு உள்ள சித்திரை விஷுவுக்கு இல்ல, ஒரு தீபாவளிக்கு இல்ல. அப்போ உங்களுக்கு நீங்க மூட நம்பிக்கைன்னு நினைச்சால் கூட 80% எங்களுடைய கட்சியில இந்துக்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடியவர், அவர்களுடைய மனதிற்கு உடைய சாட்டிஸ்பாக்சனுக்காக கூட ஒரு வாழ்த்து சொல்ல விரும்பாதவர்கள் மத அரசியல் செய்கிறார்களா? இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவினுடைய சொத்துல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இஸ்லாமியர்களுக்குன்னு சொல்லும் பொழுது, இங்க இருக்கக்கூடிய ஒரு 20% அவங்க இருக்காங்கன்னே வைப்போம். அதாவது எல்லாருக்கும் சமம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவின் சொத்து எல்லாருக்கும் சமம், அதுல மைனாரிட்டிகளும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நம்ம சந்தோஷப்பட்டிருந்திருக்கணும். ராகுல் காந்தி அவர்களை பப்புன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு என்ன பேசுறோம்னு கூட தெரியாமல் ஒரு ஒரு பொது கூட்டத்துல அடுத்து அவர்தான் பிரதமர்னு அவர்கள் கட்சியில அத்தனை பேரும், ஏன்னா நீங்க மல்லிகார்ஜுன கார்கே அவ்வளவு பதட்டமா சொல்றாரு, நான் பிரதமர் இல்ல அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்லும் போது இடைமறிக்கிறாரு. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவர், தான் தான் அடுத்த பிரதமராக கூடியவர்னு எண்ணக்கூடியவர், தனி மனிதர்களுடைய சொத்தை எடுத்து, அதுதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியதுங்க. இந்தியாவினுடைய சொத்து அனைவருக்கும் பொது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஆதரிச்சிருப்போம். ஆமாங்க, அவர் சொல்றது கரெக்ட் தாங்க, ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்காம இருக்க கூடாதுங்க, அவர்களும் நம்முடைய சகோதரர்கள் தாங்க, ஈக்குவலா அவங்களுக்கு ரைட்ஸ் கிடைக்கணும்னு சொல்லியிருந்தா நாம. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, நான் ஒரு இண்டிவிஜுவல், என் சொத்தை கணக்கு போட்டு இன்னொருத்தர் சொத்து கம்மியா வச்சிருந்தாங்கன்னா நீங்க பகிர்ந்து கொடுப்பீங்க அப்படின்னா அது எப்படி யாரு ஒத்துக்குவாங்க? இப்ப நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேங்க, 30 வருஷம் சம்பாதிச்சு ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறேன். நீங்க உங்ககிட்ட வீடு இல்ல, எதுவும் இல்ல, ஏதோ ஒண்ணு இருக்கீங்க. அப்ப என்கிட்ட இருந்து எடுத்து எல்லாருக்கும் நிரவி கொடுப்பேங்கிறத அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நான் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருந்தேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க எனக்கு வருமான வரித்துறை இருக்குது, என்ன கேள்வி கேட்கறதுக்கு ஈடி இருக்குது, அத்தனையும் முடக்கி வைக்கிறதுக்கு, சொத்தை முடக்கி வைக்கிறதுக்கு சர்வ அதிகாரமும் இருக்கு, அந்த உரிமை அரசுக்கு இருக்கு. ஆனா என்கிட்ட இருக்கிற சொத்தை நான் கணக்கு பண்ணுவேன். சொத்துன்னு வரும்போது என்கிட்ட இருக்கிற அசையும் சொத்து, அசையா சொத்து. அதனாலதான் அவர் தாலின்னு சொன்னது ஒரு அரசியல்ல ஒரு குறியீடு, புரியுதுங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்து அப்படின்னு வரும் பொழுது என்னுடைய தாலியில இருந்து எங்க வீட்டுல இருக்கிற அசையும் அசையா சொத்துக்கள்ல இருந்து எல்லாத்தையும் கணக்கு போட்டு ஒரு இந்தியனுக்கு, ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுப்பேன் அப்படின்னு அவங்க சொல்றத அவங்களே கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு நேத்திக்கு நினைக்கிறேன், நம்ம ஒரு டிபேட் ஷோல திருச்சி வேலுச்சாமி அவர்கள் சொல்லியிருந்தார். அவர் அந்த அர்த்தத்துல சொல்லி இருந்தாருன்னா அது சாத்தியமே இல்ல, அப்படி ஒரு சொத்து கணக்குக்காக தனிப்பட்ட சர்வே எடுக்கவே முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. யூஸ்வலா எப்படி சர்வே எடுப்பாங்க நமக்கு தெரியும். ஏன்னா அந்த நமக்கு மக்கள் தொகை கணக்கு எடுக்கும் பொழுது எல்லாம் கேட்பாங்க, உங்க வீட்டுல எத்தனை டிவி இருக்கு, எத்தனை கிச்சன் இருக்கு, எத்தனை சிலிண்டர் இருக்கு, எத்தனை கார் இருக்கு, பைக் இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ நான் பாக்குற வேலைக்கும் என்கிட்ட இருக்கிற சொத்துக்கும் வேரியேஷன் வந்ததுன்னா அதை கேட்கறதுக்கு நமக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் இருக்கு, அதை கேட்கறதுக்கு
ஐடி இருக்கு. ஆனால் உன் சொத்தை எடுத்து இல்லாதவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றத கண்டிப்பா யாராலுமே அதை ஏத்துக்கொள்ள முடியாது. அப்போ அப்படி ஒரு விஷயத்தை இவர்கள் பேசுகிறார்கள் அப்படிங்கறத சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இவருக்கு. ஏன்னா பேசாத விஷயங்களை இன்னைக்கு 10 வருஷம் வளர்ச்சியை, இவ்வளவு ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்த பிறகும் அவங்களை இன்னைக்கு இன்னைக்கும் தமிழகத்துல எனக்கு தெரிஞ்சு மத்த எந்த ஸ்டேட்லயும் அப்படி பேசுறாங்களான்னு தெரியல. தமிழகத்துல இருக்கக்கூடிய கட்சிகள் அவரை இன்னமுமே ஒரு மதவாத கட்சியாக போர்ட்ரே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அதே போலதான் ராகுல் காந்தி அவர்கள் போற இடத்துல நாங்க ஆட்சிக்கு வந்தா இத செய்வோம் அப்படின்னு சொல்ற விஷயத்த கூட ஒரு பாசிட்டிவான விஷயங்களை சொல்ல முடியாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசிதான் அவங்க எல்லா இடத்திலையும் அவர்களே மாட்டிக்கொள்கிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் தொடர் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அண்ணாமலை மேற்கொண்ட பிறகு தற்போது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு மேம். கண்டினியூஸா பண்றாரு. அவருக்கு எந்த ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தாரு, உடனே கிளம்பிட்டாரு. சோ இந்த அளவுக்கு பாஜக தலைவர் வேகமாக ஓடுவதன் காரணம் என்ன மேம்? இல்ல ஆக்சுவலா அவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா இங்க நமக்கு வரும் பொழுது தேஜஸ்வி சூர்யா அவர்கள் போன்றவர்கள் போன்ற நிறைய பேர் வெளி மாநிலத்தவர்கள் நமக்காக சப்போர்ட் பண்ணாங்க. பிஜேபிக்காக அவர்கள் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணும் பொழுது அங்க எலெக்ஷன் நடக்கும் பொழுது ஒரு சகோதரராக, ஒரு மாநில தலைவராக, ஏன்னா இவங்க எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு RSSஓ பிஜேபியோ ஒரு தலைவர், ராகுல் காந்திய மாதிரி ஒரு தலைவரை இன்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ்ல யாரு அப்படின்னா கண்ணை மூடிட்டு கடைசி வரைக்கும் ராகுல் காந்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு பிஜேபியில கேளுங்க, 10 பேர் 15 பேரை வரிசையில வச்சிருப்பாங்க. மோடிக்கு பிறகு இவர், இவருக்கு பிறகு இவர், இவருக்கு பிறகு இவரா இருக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவிற்கு நிறைய தலைவர்களுக்கு விதை போட்டுட்டே இருப்பாங்க. அது வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி வளரணும்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன தேஜஸ்வி சூர்யா போன்றவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் ஃபியூச்சர்ல சென்ட்ரல்ல இருக்க வேண்டிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு இந்தியா முழுக்க பயணப்பட்டு அவர்கள் அந்த மாநிலத்தை புரிந்து கொள்ள வேண்டியதும் எல்லா மாநில பிஜேபி மக்களோடையும் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு வாய்ப்பு எப்ப கிடைக்கும் அப்படின்னா ஒரு கலெக்டிவா இருக்கிற நேரத்துலதான் கிடைக்கும். அப்போ எலெக்ஷன் அதுக்கு ஒரு ரைட் டைம்ல இருக்கும். அவருக்கு பல லாங்குவேஜ் தெரியுது. அப்படி தெரியும் பொழுது நிறைய மாநிலத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா நான் கூட ஒரு பத்திரிகையில படிச்சேன், இண்டி கூட்டணியில திமுகவை வேற எங்கேயும் பிரச்சாரத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையில போட்டிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி சொல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நீங்க இந்த தமிழகத்தை தவிர மற்ற எல்லா இடங்கள்லயும் மிகப்பெரிய அளவிற்கு அவரவர்களுடைய மத நம்பிக்கைக்குள்ள இமோஷனல் பாண்ட் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல, ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆந்திரால நினைக்கிறேன் உதயநிதி மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தலைவர் பேசி இருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, நீங்க இங்க என்ன தப்பா பேசுறீங்க, அது எந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அண்ணாமலை சார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் அவரோட அந்த கேரளால போயிட்டு அவர் ரோட் ஷோ பண்ணிட்டு பிறகு ஒரு இடத்துல பேசினதோட ஃபுல் விஷயத்த நான் கேட்டேன். அப்ப அந்த ஸ்டேட்டுக்கு தமிழகத்துக்கும் இருக்கக்கூடிய பாண்ட் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரளாவுக்கு எவ்வளவு செஞ்சும் இத்தனை வருஷம் அங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் இருக்கிறதுனால வளர்ச்சி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது அப்படின்னு தரவுகளோட பேசும் பொழுது அதை எதிர்ப்பதற்கு அங்க யாராலையும் முடியாது. அதுதான் இங்க பெரிய விஷயம். ஏன்னா லிட்ரஸில ஹையஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டா கேரளான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏன் இன்னும் அவங்களால இன்னும் பெரிய அளவிற்கு காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு அவங்கள சொல்லிப்பாங்க. காட்ஸ் ஓன் கண்ட்ரியா இருக்கலாம், ஆனால் இன்னைக்கும் அவங்க ஒரு வேலைக்காகவோ இல்ல வளர்ச்சிக்காகவோ பிற மாநிலத்தையோ பிற நாட்டையோ தான் நிறைய சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து எந்த அளவிற்கு அவர்கள் முன்னேறி இருக்க முடியும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அங்க என்னெல்லாம் வளங்கள் இருக்கு, இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணுது, ஆனால் அது ரீச் ஆகாம எப்படி கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அதே மாதிரி நீங்க கர்நாடகால பாத்தீங்கன்னா அசம்பிளி எலெக்ஷன் நமக்கும் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒண்ணு போல வந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்படி வரும்போது கர்நாடகால மேகதாது அணைய கட்டுறதுக்குள்ள விஷயங்களே மேனிபெஸ்டோல இல்லாம அவர் பாத்துக்கிறாரு. ஆனால் அதே இது இண்டி கூட்டணியில இருந்துட்டு அதை விட பேசுவதற்கு முக்கியமான விஷயம் இருக்கு, நீங்க முதலமைச்சர் இங்க வராரு, அதை பத்தி பேசாமையே கர்நாடகாவுக்கே போய் உட்கார்ந்து பேசிட்டு
முதல்வரையும் பார்த்துட்டு இத பத்தி பேசாம வராரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு வரவேற்பு ஒரு மிகப்பெரிய அளவு இருக்கு. அது நம்ம வந்து சவுத் இந்தியான்னு மட்டும் நினைக்க கூடாது. பாருங்க, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக அவருக்கு நார்த் இந்தியாலயும் அந்த மாதிரி வேலைகள் இருக்கும். கண்டிப்பா அதை செய்வாரு. பிகாஸ் ஹி இஸ் கோயிங் டு பி அ நேஷனல் லீடர் இன் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். அப்படி இருக்கும்போது எல்லா மாநில தலைவர்களோடும் எல்லா மாநில மக்கள்களோடும் ஒர்க் பண்றதுக்கு இது வந்து ஒரு ரைட் டைம். கண்டிப்பா அவர் செய்வாரு. இத்தனை காலமாக உண்மையிலேயே வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு நிறைய பேர் வந்து உதயநிதியையும் அண்ணாமலை சாரையும் பேசுவாங்க. பட் கம்பேரிசனுக்காக கூட 2 பேரையும் ஈக்குவலா ஒரு தட்டுல வைக்கவே முடியாத ஒரு விஷயம் இது. ஏன் அப்படின்னா, எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் மக்களை மட்டுமே நம்பி தன்னுடைய வேலையை விட்டுட்டு இங்க வந்து 234 தொகுதிக்கும் போன ஒரே நபர் நம்ம வந்து அண்ணாமலை சார்ன்னு சொல்லலாம். எலெக்ஷன் முடிஞ்ச கையோட வந்து இவர்கள் மாதிரி ஒரு கோடைவாஸ்தலத்துல போய் உட்கார்ந்து இருக்கலாம். ஏன்னா இவர்களுக்கு வந்து வெளிநாடுகளுக்கு கூட போய் உட்காருவாங்க. அப்படிலாம் இல்லாம அடுத்து இதுதான் வந்து பிஜேபி அவர்களுடைய தலைவர்களை வளர்க்கும் விதம். RSS ஓட கைடன்ஸ் இப்படிதான் இருக்கும். தேசம் அப்படின்னு வந்துருச்சுன்னா நேஷனல் ஃபர்ஸ்ட் தான், அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாம். அப்ப இந்த தேசத்துக்காக நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பர்சனல் லைஃப் நீங்க யோசிச்சு பாருங்க. நான் நிறைய அவரை பத்தி யோசிக்கும் போது யோசிப்பேன். நேரம் காலம் இல்லாம தன்னுடைய சின்ன குழந்தைங்க, அந்த குழந்தைங்களோட பிறந்த நாளோ இல்ல ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கோ இல்ல ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷனோ ஒரு தகப்பனாக இல்லாம இந்த நாட்டுக்காக நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத அடுத்தடுத்து யோசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவர் இருக்காரு. அப்ப இங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. நீங்க பாருங்க, கடந்த ஒரு 3-4 நாட்களாக எல்லா மீடியாவும் ஒரு கொஞ்சம் குவைட்டா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஏன் அப்படின்னா, அண்ணாமலை இங்க இல்ல, தமிழகத்துல இல்ல. அவரு அதர் ஸ்டேட்டுக்கு போயிட்டாரு. அங்க உள்ள வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் முழுக்க முழுக்க அவரை சுற்றியே இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்.